ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த சமையல் சேனல் வழியா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. சிம்பிளான சமையல் எக்ஸலண்டான டேஸ்ட்ல வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ண மறக்காதீங்க. வாங்க கிச்சனுக்கு போகலாம். சுவையா ஆரோக்கியமா சமைக்கலாம். சட்டுன்னு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வேணும் அப்படின்னு நினைச்சாலும், ஈவினிங்ல வர பிள்ளைங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக சாப்பிட கொடுக்கணும்னு நினச்சாலும், வீக்கெண்ட் ஸ்பெஷலில் சிம்பிளாக ஒரு ரெசிபி செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் உடனே இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாங்க. ஹெல்த்தியான இந்த ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 4 முட்டை எடுத்திருக்கேன் நான். இது சின்ன சைஸில் இருக்கிற நாட்டுக்கோழி முட்டை, அதனால் 4 முட்டை எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்போட அளவு பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூனை விட அதிகமாக, 1/2 டீஸ்பூனை விட கொஞ்சம் குறைவாக இருக்கும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இதில் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக மஞ்சள் தூள் சேர்க்கணும். மஞ்சள் தூள் சேர்த்தாதான் முட்டையோட அந்த ஸ்மெல் நமக்கு அதிகமாக தெரியாமல் இருக்கும். இதே போல் ஒரு பீட்டர் வச்சோ இல்லை ஃபோர்க் வச்சோ இந்த முட்டையை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. முட்டை நல்லா நமக்கு அந்த கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா கலந்து வரணும். நீங்கள் பெரிய சைஸில் இருக்க முட்டை எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 4 முட்டை எடுத்திருக்கேன். இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை பெரியவங்களாக இருந்தால் 2 பேர் சாப்பிட்லாம், சின்னவங்களாக இருந்தால் 3 பேர் சாப்பிட்லாம். அவங்கவுங்க சாப்பிட்றத பொறுத்தது தான். பச்சை மிளகாய் மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். 1 கைப்பிடி அளவுள்ள கொத்தமல்லி இலைகள் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேன். புதினா இலைகளோட வாசம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா பொடியாக புதினா இலைகள் கூட கட் பண்ணி எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இன்னொரு பேனை ஸ்டவ்வில் வச்சுட்டு அந்த பேனில் 3/4 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்து ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிடுங்க. அதிலேயே உப்பும் சேர்த்துடலாம். உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா கரெக்டாக இருக்கும். தூள் உப்பாக இருந்தால் குறைச்சி சேர்த்துக்கோங்க. இதில் நல்லா பெரிய சைஸில் இருக்கிற உருளைக்கிழங்கு தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி இது போல் திக்கான ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்து நான் சேர்த்துருக்கேன். இந்த அளவு திக்காக இருக்கட்டும். இந்த திக்னஸ் எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 mm இருக்கும், அதாவது 1/2 சென்டிமீட்டர் அளவுக்கு இருக்கும். இது போல் கட் பண்ணி எடுத்து இதில் சேர்த்துட்டு கலந்து விட்டு ஓரளவு வேகணும். அதாவது ஒரு 50% வெந்தால் போதும். ஃபுல்லாக வேகக்கூடாது. உருளைக்கிழங்கு ஃபுல்லாக வெந்துருச்சுன்னா அப்படியே ரொம்ப சாஃப்டாகிடும். ஒரு 50லேருந்து 60% வரைக்கும் வெந்துச்சுன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு அதில் இருக்க தண்ணியெல்லாம் இருத்து வடிகட்டி எடுத்து வச்சுருங்க. இந்த உருளைக்கிழங்கும் முட்டையும் சேர்த்து தான் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செய்ய போகிறோம். இப்போ இது போல் ஃப்ளாட்டாக இருக்க அடி கனமான ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அந்த பேனில் சமையலுக்கு நம்ம பயன்படுத்துகிற எண்ணெய் 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். நம்மளோட தேவையை பொறுத்து எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை மிதமான தீயில வச்சுட்டு நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த உருளைக்கிழங்கை இதே போல் லைனாக அடுக்கிக்கோங்க. நீங்கள் கையிலேயே எடுத்து அடுக்கிற மாதிரி இருந்தால் கூட அடுக்கிக்கலாம். உருளைக்கிழங்கு நல்ல சூட்டோடவே இருந்தது, அதை கையில் எடுத்து நம்மளால் அடுக்க முடியல அப்படிங்கிறதுனால நான் இது போல் அடுக்கிறேன். உங்கள் விருப்பப்படி கரெக்டாக இது போல் அடுக்கிக்கோங்க. எல்லா பக்கமே நம்ம உருளைக்கிழங்கால் ஃபில் பண்ணிடணும். அதே போல் உருளைக்கிழங்கும் நல்லா ஓரளவு வெந்திருக்கணும். வெந்த உருளைக்கிழங்குல செஞ்சால் தான் இது சீக்கிரமாகவே வெந்து வந்துடும் நமக்கு, இல்லைன்னா டைம் எடுக்கும். அதே போல் உருளைக்கிழங்கு நீங்கள் வேக வைக்காத செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை விட ஸ்லைசஸ் ரொம்ப மெல்லிஸாக போட்டுக்கோங்க. ஆனால் அதை விட இது போல் செஞ்சு சாப்பிடும் பொழுது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ இந்த உருளைக்கிழங்கை நீங்கள் லைட்டாக திருப்பி வச்சிடலாம். 2 பீசஸாக நீங்கள் கூட திருப்பி வச்சுக்கலாம், நம்மளோட விருப்பம் தான். இது போல் ஒரு பேன் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தோசை நம்ம செய்யக்கூடிய தோசை தவா, அதாவது தோசை கல்லில் கூட நம்ம இதே போல் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு 2 பக்கமும் லைட்டாக அப்படியே கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகி வந்த பிறகு ஏற்கனவே நம்ம முட்டை கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த முட்டையை இதில் எடுத்து ஊற்றிக்கலாம். நல்ல ஒரு திக்கான லேயராக கூட ஊற்றிக்கலாம். நீங்கள் இதே போல் கரண்டியில் எடுத்து தான் ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் அப்படின்றது கிடையாது. நீங்கள் கிண்ணத்தோடையே ஃபுல்லாக ஊற்றுனீங்கன்னா கூட அது எல்லா இடமும் கரெக்டாக போய் ஃபில் ஆகி நின்றுக்கும். இது போல் கரெக்டாக நம்ம ஃபில் பண்ணிவிட்டு இது மேலே ஒரு தட்டு போட்டு மூடி இதை வேக விட்டுடலாம். தட்டு போட்டு மூடி வேக விடும் பொழுது லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. மிதமான தீயில் ஒரு 3 நிமிஷம் வெந்ததுனாலே கீழே நல்லா சாஃப்டாக நமக்கு வெந்து வந்துடும். லைட் கோல்டன் கலர்லேயும் வந்துடும். ஏற்கனவே உருளைக்கிழங்கு வெந்திருக்கு. முட்டை வேகிறதுக்கு ரொம்பவே குறைவான நேரம் தான் ஆகும், அதனால் சீக்கிரமாக வெந்து வந்துடும். தீயை மட்டும் மறந்து கூட அதிகமாக வச்சிடாதீங்க.
இப்போ இது போல் கரண்டி வச்சு லைட்டாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஓரங்கள் அப்படியே வரும். இந்த சமயத்தில் நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். பேன் வெயிட்டாக இருந்ததுன்னா நம்மளால் அப்படியே பிளேட் வச்சு திருப்ப முடியாது. இது போல் கரண்டி வச்சு திருப்பிக்கலாம். சப்போஸ் உங்களால் அப்படியே திருப்ப முடியும், பிளேட்டோடையே வச்சு திருப்ப முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சின்ன சைஸ் பேனாக இருந்ததுனாலும் இல்லை வெயிட் கொஞ்சம் குறைவாக இருக்க பேனாக இருந்ததுனாலும் திருப்பிக்கலாம். இல்லைனா இந்த ஒரே ஒரு சைடு நீங்கள் வேக வச்சு கூட எடுத்து சாப்பிட்டுக்கலாம். மூடி போட்டு வேக வைக்கிறதுனால முட்டை நல்லா சீக்கிரமாக வெந்துடும். திருப்பி போட்டு எடுக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டாலும் திருப்பி போட்டுக்கலாம். அது நம்மளோட இஷ்டம் தான். ரொம்ப சுவையான உருளைக்கிழங்கு முட்டையை மட்டுமே பயன்படுத்தி செய்யக்கூடிய இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட்டு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இந்த ஈஸியான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டை நீங்களும் உங்கள் வீட்டில் இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. நிறைய நேரம் வேக விட்டுட்டிங்கன்னா முட்டை ஹார்டாகிடும். அதனால் முட்டையை வேக விடும்பொழுது பக்குவமாக அந்த டைம் பார்த்து இதை எடுத்துடுங்க. இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க. சுவையாகவும் இருக்கணும், ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.